தரம் 5 புலமை பரிசில் மாணவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். இன்று நாம் 2025ஆம் ஆண்டு தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கான விசேட வழிகாட்டல் கருத்தரங்கு வினாத்தாள் ஒன்றின் கலந்துரையாடலினை பார்க்க போகின்றோம். அந்த வகையில் முதலாவது வினா 1, 2 ஆகிய வினாக்களில் முதல் ஒருவுடன் தொடர்பற்ற விடயங்கள் கோடிருக. இதில் மிகவும் அவதானமாக கவனிக்க வேண்டியது தொடர்பற்ற என்ற இந்த சொல். இங்கு முதலாவதாக இருப்பது உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும் எமது நாடு இலங்கை. இலங்கையுடன் மிகவும் தொடர்பற்றது. இது காட்டுக்கோழி. இது எமது நாட்டின் தேசிய பறவை. இது மர அணில். எமது நாட்டின் தேசிய விலங்கு. இது மயில். தொடர்பற்ற என்ற இந்த மயில் இலங்கையுடன் தொடர்பற்றதா என்றால் அதுக்கு வேறு விளக்கங்கள் இருக்கா என்று தெரியவில்லை. ஆனால் தொடர்பற்ற, மிகவுமே தொடர்பற்ற என்பது இதுக்கு மிக பொருத்தமான விடை மயில். ஒரு 3. காட்டுக்கோழி இலங்கையின் தேசிய பறவை, மர அணில் இலங்கையின் தேசிய விலங்கு. தொடர்பற்ற என்ற வகையில் நாம் ஒரு 3 மயிலினை தெரிவு செய்கிறோம். அடுத்தது இதுவும் அதே வினாவில் இருக்கிறது தான் தொடர்பற்றது. இங்கு இருப்பது சதுரம். இது முக்கோணம். இந்த முக்கோணமும் தொடர்புள்ளது, இந்த சதுரமும் தொடர்புள்ளது. தொடர்பு அற்ற என்ற வகையில் இங்கு நாம் தெரிவு செய்ய போவது இந்த வட்டம். அடுத்த வினா 3ஆம் 4ஆம் வினாக்களில் கீழே தரப்பட்டுள்ள சொற்கூட்டங்களுடன் நெருங்கிய தொடர்புடைய, மிகவும் அவதானம், நெருங்கிய தொடர்புடைய விடையின் கீழ் கோடிருக்க. இரவு. இரவுடன் நெருங்கிய தொடர்புடைய என்றைக்க இது வௌவால், ஆந்தை. இந்த ரெண்டுமே இரவுடன் நெருங்கிய தொடர்புடையதுகள் வரும். மாமிசம். இப்பொழுது நாங்கள் 3வது விடையை தவிர்த்துக் கொள்ளலாம். எங்களுடைய பார்வையில் அந்த 3வது விடை இல்லை. இனி முதலாவது விடையா 2வது விடையான்றது தான் பார்க்க போகிறோம். மாமிசம் என்று வரைக்கே நாங்கள் முதலாவதாக ஆந்தையை தெரிவு செய்து விடலாம். ஆந்தை, எலி, முயல் போன்ற சிறு பல்லிகளை எல்லாம் வேட்டையாடி உண்ணக்கூடியது தான் இந்த ஆந்தை. ஆனால் வௌவால் உங்களுக்கு தெரியும், அதிக அளவில் அது பழங்கள், மரங்கள், பல வகைகள் அப்படியே சாப்பிட்றது தான் வௌவால். வௌவாலுமே சில பூச்சிகளை சாப்பிடும். ஆனால் இங்கே கேட்டது மிக நெருங்கிய தொடர்புடையது. 100% மாமிச உண்ணி இன்றைக்கில் அது வரக்கூடியது அந்த தான் எனக்கு மிக பொருத்தமான விடையாக இருக்கும். மற்றதையும் சும்மா பார்ப்போம். பறக்கும், வௌவாலும் பறக்கும், ஆந்தையும் பறக்கும். இதுக்கு மிக பொருத்தமான விடை ஆந்தை. அடுத்தது பாலைவனம், பயணம், தாவரம். பொதுவாக பாலைவனம்ன்றவுடனே உங்களுக்கு தோன்றுவது ஒட்டகம். இதில் அடுத்ததையும் நாங்கள் சரி பார்த்துக்கொள்வோம். பயணம். பொதுவாக ஒட்டகங்கள் பாலைவனத்தில் பயணத்துக்காக மூட்டைகளை காவதற்காகவும் மனிதர்களை காவதற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. பயணமும் அதுக்கு பொருந்தும். தாவரம். ஒட்டகம் ஒரு தாவர உண்ணி. அது பொதுவாக வறண்ட புற்கள், மர இலைகள், செடிகள், விதைகள், தாவர கிளைகள் போன்றவற்றையே உட்கொள்கிறது. அப்போ தாவரமும் இதுக்கு பொருத்தமானது. அப்போ இதோட மிக தொடர்புடைய விடை எதுவென்று பார்த்தா ஒட்டகம். அடுத்த வினா. கீழே தரப்பட்ட உருக்களில் ஒரு ஏஐ ஒத்த ஒரு உருவை பெறுவதற்காக ஒரு பியில் செய்ய வேண்டிய மாற்றங்களின் எண்ணிக்கை யாது? இங்கு அவதானித்தீர்கள் என்றால் தெரியும்,
இதில் உள்ள கண்ணாடி இங்கே இல்லை. வலது பக்கப்புற கண்ணாடி ஒரு பியில் இல்லை. 2 முதல் விளக்குகள் பியில் இல்லை. கதவு திறப்பதற்கான கைப்பிடி பின்பக்க கதவில் பியில் இல்லை. இத்தனை மாற்றங்கள் என்று எண்ணுகிறேன். 1, 2, 3, 4. செய்ய வேண்டிய மாற்றங்களின் எண்ணிக்கை 4.